பிரைம் டைம்க்கு இல்ல பிரேம் டைம்க்கு இன்னும் 25 நிமிஷம் இருக்கே. சூ ஹலோ மேடம், யார் பேசுறீங்க? சீக்கிரம் வாடி. என்னடி இன்னுமா மலக்கடி யாத்திரை அது டமால சத்தம் கேட்டது? ஆமா. என்ன ஆச்சு தெரியலையே. அலைய உத்திரியம் காணோம். தெரியலையேடி. சத்தம் கேட்டது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இந்த ரங்கநாயகி எங்க போனா? என்ன மாமி, உள்ள போக வேண்டியதானே? ரங்கநாயகி, உங்க ஆத்துல பெருசா வெடி சத்தம் கேட்டது. அதான் ஓடி வந்தோம். மலர் இருந்தாளே. மலர், ஐயோ மலர், மலர், இருமா வரேன். நிறைய மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. மலர், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? மாமி, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? குக்கர்ல 3 விசில் வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டு போனல. ஏன் ஆஃப் பண்ணல? 5 நிமிஷத்துல ப்ரோகிராம் முடிஞ்சிடுமா? வரேன். ஆத்துல ஒரு பொண்ணு இருப்பாளோ, பாத்தீங்களா மாமி? மண்ணா கட்டி டிவி. அங்க குக்கர் வெடிச்சு வீடே எரிஞ்சு போயிருக்கும். ஊரெல்லாம் வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. உன் டிவி முக்கியமா போச்சா? ஒரு கழுத வயசாச்சு. உங்க அப்பா வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். இந்த டிவி ஒழிச்சு கட்டினா சரியா போயிடும். சிச்சோ, மூஞ்சிய முகர கட்டிய பாருங்க. இந்த பாழா பொண்ணு டிவியால வீடே போயிட்டு இருக்கும் இந்த நேரம். என்ன டிவியோ? லேட்டஸ்டா இம்போர்ட் பண்ணல லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் தனி ரேக்ல இந்த பக்கம் முதல்ல வைங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தீபாவளி வரப்போகுது. லேடிஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா பிரான்ச்சும் பிக்கப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பிரான்ச்சும் பிக்கப் ஆகணும். புரியுதா? சரிங்க சார், புரியுது சார். அறிவு, 4 வருஷமா மலரையே லவ் பண்றன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் ஏன்டா இப்படி போட்டு தொல்லை பண்ற? ஏய், அங்க பாரு, அறிவு வரா. ஆமாண்டி. இதுக்கு என்னதான்டா மச்சான் முடிவு? ஏய், அறிவு ஏதோ ஃபீலிங்கோட வராம போல இருக்குடி. மச்சான் நீ பாத்துக்கடா. ஆமா, பெரிய புண்ணிய மன்னன் கமலஹாசன் ஃபீலிங்கா வராரு. ஏண்டி அவனை திட்டிட்டே இருக்க? ஹாய் மலர், நான் வரட்டுமா? வராத போ. மலர், ஐயோ போ ப்ளீஸ். குட்டி போட்டு போன மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்து இம்சை பண்றான். அப்படி போட்டனா உன் மேல உனக்கு அவ்வளவு பாசம்டி. டார்ச்சரா இருக்குடி. இப்போ வந்து வணக்கம் மாஸ்டர். என்னம்மா? எங்க வீட்டுக்கார் நேத்து நல்லா குடிச்சிட்டு வந்து வீட்ல இருந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு மாஸ்டர். அது மட்டும் இல்லாம எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டாரு மாஸ்டர். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் திருத்துங்க மாஸ்டர். ஏய் நடராஜா மாஸ்டர், கராத்தேக்காரனுக்கு குடிக்கிறதா வாதரா, குடிக்கிறவனுக்கு கராத்தே ஆவதரா. சொல்றது புரிஞ்சுதா? அந்த மகமாயி சத்தியமா குடிக்க மாட்டேன் மாஸ்டர். சரிம்மா, நீ ரொம்ப போம்மா. நன்றி நீ நான் மாஸ்டர். பாத்துக்கம்மா. நீ கவலைப்படாத. சரிங்க மாஸ்டர். எல்லாம் அந்த மகமாயி புண்ணியம். டேய், வாள பாக்குதுடா இப்போ உன்ன. ஏதாவது வித்தியாசமா பண்றா? அவங்க கிட்ட ஏதாவது சீரியஸா பண்ணி காமெடி ஆட போகுதுடா. ஒண்ணு ஆகாதடா. சட்டையை கழட்டி ஆம்ச காட்றா. அப்படியே சொல்றேன். நாங்க பாத்துக்கறோம். கைட்டலான்றியா? வேலையே தானே. அசத்ரா, உடம்ப காட்டி. சூப்பர். அறிவு என்னமா ஆம்ஸ் வச்சிருக்கான்? நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சினா இந்த பரமத்தி வேலூர்ல நீ தாண்டா ஆணழக. ஏய், அறிவு என்னமா 4 ஆம்ஸ் வச்சிருக்காண்டி. என்னன்னே நம்ப முடியல. அவன் சூப்பர் தூவிங்க. எனக்கு மட்டும் இப்படி ஒரு மன்னதன் கிடைச்சான்னு வெச்சுக்கோ. அவனை அப்படியே வளைச்சு போட்டு கருமம் எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்குதுங்க பாரு. துணியை தோடி. எப்படி மச்சி? அசத்து மச்சான், அஸ்தரா. தோ பாரு. ஏய், அறிவு என்னமா டைவ் அடிக்கிறான் பாருடி. அறிவுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலடி. ஐயா, சூப்பர். அவன் டைவ் அடிக்கலடி, பாறையில வடிக்கி கீழே விழுந்திருக்கான். ஏய் மச்சான், பேசிட்டு இருக்காங்க. மச்சான் மொக்க போட ஆரம்பிச்சிட்டானுங்கடா. போடட்டும். உங்களை இங்க துணி தைக்கிற இடத்துக்கே வந்துடுறானுங்க பாரு. காலேஜ்க்கு போனாலும் தொல்லை, காவிரி ஆத்துக்கு வந்தாலும் இவனுங்க தொல்லை தாங்கவே முடியல. அறிவு எப்படியும் அவன் வலையில உன்னை சிக்க வச்சிடுவாண்டி. ஓ, சிக்க வச்சிருவான். ஒரு வளர்ந்த பையன் பண்ற வேலையாது. தடிமாடு. நான் புதுமையானவன், உன்னை புரிந்து கொண்டவன். எப்படிடா மச்சி? சூப்பரா மச்சான். பொழப்பு பார்க்காம குரங்கு வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரு. மங்கி, டாங்கி, சிம்பான்சி. ஏய், ஏன்டி அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி திட்டிட்டே இருக்க? ஏய் மலரு, ஒரு நாளைக்கு நீ அறிவு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட போற. சாமி,
அந்த சாமி எம்டி இல்ல மேனேஜர் இல்ல ஜோக்காலி பிரேம இல்ல இன்னைக்கு நம்ம தான்டா ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. டேய் சொட்ட மண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளைல ஒண்ணு அனுப்பு. சரி சரி. டேய் பளிங்கி, என்னடா அதிருது? இங்கே தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா எடை இங்கேயில இருக்கு. போங்க சிவம், நீங்க என்னதான் ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி சிம்ப லவ் பண்ணும் சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் சார். அதுக்கு நீ சிம்முக்குள்ளமா போயிருக்கணும். இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். அவளை பிடிச்சி இழுடா. ஒரே ஒரு நயந்திரான்னு சொல்லி நம்மள காலிவனை பார்த்துட்டாளே. நெக்ஸ்ட் வாதெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே. உன் ஆசிரமத்தில் அமரு. ஓ திருமுகத்தை கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி, நீங்க பார்க்க ரெடியா? ஐ ஆம் ரெடி ரெடி ரெடி. நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய? நான் எல்லாம் வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் மெரினா பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்க வந்து வாசி. சார் நியூஸ் வாசிக்கத்தானே? வேற எதமா நினைச்சிட்ட? யூ ஆர் இன் அப்பாயின்மெண்ட். தேங்க்யூ சார். இந்த சொட்ட மண்டியா இருப்பேன், அவன்கிட்ட டீக்கு காசு கொடுத்துட்றேன் ரோஜா டிவி மாமா. வாரது போறதுன்னா நீ மாமாவை ஆக்கிது இல்லே. நெக்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம்மா வணக்கம். என்ன பேட்டியா? எடு எடு. சார் நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேக்குற? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேச தெரியாம இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களையெல்லாம் பார்த்துட்டு தான்மா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன். சார் அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேட்குற? நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன், அது தானா வளர்ந்துச்சு. என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்று நிலைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிகனும் நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும். நான் கூட நடிகனா இல்லாம தான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யா கால் சீட்டுக்காக வெயிட்டிங். ஏன்னா எனக்கு கூட டூயட் பாட ஆசைமா. சார் நீங்க அநியாயத்துக்கு ஆசைப்படுறீங்க. இன்னும் அநியாயத்துக்கு ஆசைங்கிற? எவ்வாறு, எனக்கு வயசாச்சு, கட்சியோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு. ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஒத்தாசைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கும் ஒரு நல்ல பொறுப்பை தர்றேன். நீங்க நம்ம கட்சியில வந்து சேர்ந்துக்க. சார் ஆளை விட்டுருங்க சார். ஏன்? நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேம். தேங்க்யூ சார். உங்க லைவ் ப்ரோக்ராமை பாராட்டி நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. பர்டிகுலரா லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. இதனால டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தெரியுமா? பிரேம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார். எல்லாமே உங்க ஆசீர்வாதம் சார். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உன்னோட சேலரியை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஆர் யூ ஹாப்பி? ஓ எஸ், தேங்க்யூ வெரி மச் சார். நான் வரேன் சார். குட் மார்னிங். இந்தாங்க, நான் தான் இனிமேல் ஜிம் இன்சார்ஜ். கைது போட்டு போங்க. கைது போட்டிங்களா? காஞ்சினா மட்டும் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் கேளுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். ஹாய். ஹலோ பிரேம். ஹாய். சொப்னா வந்திருக்காளா? வந்திருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே. ஹாய் நேயர்களே, இன்னைக்கு காதலர் தினம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால காதலர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்காகவும் உங்க விருப்பத்துக்காகவும் இந்த இசைச்சாரல் நிகழ்ச்சியில இருந்து போதும் பிரேம், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓடி. ஓகே, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கலாம்? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் உமா பேசுறேன். ஓ உமா. இது யாரு? ரோஜா டிவில இவன் தான் ராஜா. லேடிஸ் தான் இவனுக்கு ஓவர் ஃபேன்ஸ். இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இல்ல 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 இந்த நொடியில இருந்து இந்த காஞ்சனா உனக்கு ஃபேன். உமா சொல்லுங்க, உங்க லவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணீங்க? போன் போடு. இப்போ போன் போட்டா லைன் கிடைக்காது, ரொம்ப பிஸியா இருக்கும். உங்க லவருக்காகவும் காதலன் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you. நான் உங்ககிட்ட தனியா பேசணும், ஏற்பாடு பண்ண.
அதுக்கு தான் நான் இருக்கேன்னு. எதுக்கு? ஏற்பாடு பண்றதுக்கு தான். அடுத்ததா இவனையே வீட்டுல லைவா நான் பார்க்கணும். இந்த காஞ்சனா எது செஞ்சாலும் கச்சிதமா செஞ்சிருவா. அதுதான் காஞ்சனாவோட ஸ்டைல். நீங்க இதுல சைன் பண்ணி கொடுங்க சார், அப்பதான் செக் பாஸ் ஆகும். உயிரை வாங்காத போமா. அறிவு இல்லாம மோதிரம் பாரு. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கே. டேய் எட மாதிரி நீ வந்துட்டடா. உனக்கு ஏத்த இடம் பக்கத்து தெருவுல பாய் விரிச்சு சோறு போடுறாங்க, அங்க போ. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, இது காஜா டீ கடை தானே? டேய் ஐயோ டேய், இது ரோஜா டிவிடா. ஆமா, உன் பேர் என்ன? உனக்கு என்ன வேணும்? என் பேரு கண்ணாயிரம். கண்ணாயிரம்மா? எங்க கண்ணாடியை கழட்டு. கண்ணாடிய கலட்டினா நீ பயந்துருவ. ஏன்? எனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதவனுக்கு இங்க என்னடா வேலை? நீ எடுக்கிற எல்லா சீரியல்லையும் நான் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணணும்னு ஆசை. டேய், சீரியல்ல எவன்டா ஃபைட் வைக்கிறேன்? வைக்கணும். நீ வைக்கிற. சரி வைக்கிறேன்டா. உனக்கு கடல் கடனை தெரியுமா? எனக்கு நாடோடி மன்னனை தான் தெரியும். சாக்குவார் தங்கத்தை உனக்கு தெரியுமாடா? சூர்யா நடிச்ச சிங்கத்தை தான் தெரியும். டேய், நம்ம தளபதி தினேசவாதி தெரியுமா? டீக்கடை சுரசை தான் தெரியும். டேய், சாண்டோ தெரியுமாடா? எனக்கு போண்டாவை தாண்டா தெரியும். டேய், எதை கேட்டாலும் ஏன்டா அப்படி ஏடா உடமாவே பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டீன்னா போடா வாடான்னு கூட சொல்லுவேன். எனக்கு வர கோவத்துக்கு உன் உயிரை எடுக்கிறேன்டா. அது உன்னால முடியாது. ஏன்? நான் சத்து 3 வருஷம். ஐயோ, இப்ப ஆவியெல்லாம் ரோஜா டிவிக்கு சார்ஜ் கேட்டு வந்து அலையுதுலப்பா. நான் என்ன பண்ணுது? யாரை சார் பார்க்கணும்? மேடம் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? மேடமோட பர்சனல் கார்டே இருக்கு சார். வணக்கம் சார். சொத்து சொத்து மச்சா சொத்து பைசு பொண்ணா பார்த்தா சொத்து சிட்டிக்குள்ள எல்லாம் சொத்து. ஷாக்கு ஷாக்கு லோய் ஷாக்கு ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் ஷாக்கு ஊருக்குள்ள ஷாக்கு ஷாக்கு. வாயா பிரேம். பை த பை, ஐ அம் மேனேஜர் சீனு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. எத்தனையோ விஐபிங்க மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியா? மேடம் யார் தெரியுமா? 20 கம்பெனிஸ்க்கு எம்டி, 2020 கிரிக்கெட் டீமே வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 50 மாடர்ன் ஜிம் சிட்டி ஃபுல்லா இருக்கு. அந்த ஜிம்முக்கு வரவங்க எல்லாம் யார் தெரியுமா? எம்எல்ஏ, மினிஸ்டருங்க, விஐபிங்க தான். குத்து மதிப்பா சொல்ல போனா மேடமுடைய சொத்து மதிப்பு 3000 கோடி தாண்டி போச்சியா? இப்போ சொல்லு, நீ கொடுத்து வச்சவன் தானே? உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் தான் சார். கொஞ்சம் தள்ளுங்க சார். ஓயா அப்படி உட்காரியா, போய் சொல்றேன். என்ன இப்படி அலையிறான்? என்னோட ஜொல்லு பாட்டியா இருப்பான் போல இருக்க. ஆஹா, என்ன கலரு. மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. அவசரப்படக்கூடாது, அமைக்கி வாசிக்கணும். இவன் இப்படி இருக்கான். போட்டோ யாது மேடம் கூப்பிடுறாங்க, வா. வர போட்டோக்கே இந்த ஜொல்லு விடுற. நேர்ல என்ன பண்ண போறியோ? இந்த அம்மாக்கு நான் காவலன் விஜய் மாதிரியே ஆயிட்டேனே. யோ அந்த ரூம் மட்டும் திறக்காது. நானே 10 மாசமா இருக்கேன், அந்த ரூமை திறந்து பார்த்ததே இல்ல. அப்படி என்ன சார் இருக்கு இந்த ரூம்ல? அதான் சொல்றேன்ல, திறந்து பார்த்தது இல்லைன்னு. திறக்கணும்னா திறந்துருவேன். எங்க மேடம் கோச்சிக்கிட்டு உள்ளதும் நொல்லதும் ஆயிடும்னு பயம், அதனால தான் விட்டுட்டேன். சரி சார், நானும் விட்டுறேன். விட்டுடியா? இல்லைன்னா மேடம் சுட்டுட போறாங்க. ரைட்ல போ. ஆர்வ கோளாரா இருப்பான் போல இருக்க. மேடம், மே ஐ கம் இன்? ஹாய். ஹாய். கம். Thank you. பக்கத்துல உட்காரு. இட்ஸ் ஓகே மேடம். ரொம்ப குச்சி படுற. உங்களை பார்த்ததுல இருந்து தான் மேடம். என்ன பார்த்ததுல இருந்தே ஒரு விதமான கூச்சம் இருக்குன்ற. எஸ் மேடம். இத பாரு. மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. வீட்டு பூனையா திருட்டு பூனையான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ
கலர்ல ஓவரா பண்ணிட்டேன். சாரி மேடம். இத பாரு பிரேம், எனக்கு வீட்டு பூனையை விட திருட்டு பூனை தான் ரொம்ப பிடிக்கும்.